ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை சந்திக்க வேண்டும். உன் தேவனை சந்திக்க நீ ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு அவர்கள் பிஸியாக இருந்தாலும், தெய்வத்தை சந்திப்பதற்காக ஒரு தேவ மனுஷனா இருந்தாலும், ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும், இந்த தெய்வத்தை சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். 20 வருஷ காலங்கள் தேவனுக்கும் யாக்கோபுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து விட்டான். 20 வருஷ காலங்கள் அவனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஒரே ஒரு நாள் மாத்திரம் தேவனை சந்தித்து, நான் உன்னை தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையோடு, அதற்கப்புறம் அவனுக்கும் தேவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் ஒரு நாள் அந்த தேவனை சந்திக்க ஆரம்பிக்கிறான். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை சந்திக்க வேண்டும், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. பாருங்க, கர்த்தரை ஒரு மனிதன் வேதாகமத்தில் எங்கெல்லாம் சந்தித்திருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வேதம் முழுவதும் தேடி பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த மாதிரி கூட்டங்களை கூட நம்ம அப்பொழுது நம்முடைய சபைகள் ஏற்படுத்துகிறோம். இன்னும் இந்த தேவனை சந்திக்காதவர்கள், இன்னும் இந்த தேவனிடத்தில் நெருங்காதவர்கள் இன்னும் சந்திக்க வேண்டும், இன்னும் தெய்வனை தேடி வர வேண்டும், இன்னும் தேவ சமூகத்தில் இன்னும் நெருங்கி வர வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவனை சந்திக்க 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 அவங்க வாழ்க்கையின் ஜீவியங்கள் அத்தனையும் மாற்றி அமைக்கப்படும் என்கிற ஒரு பெரிய சத்தியம் இந்த வேதத்தில் அடங்கி இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே.